மனித இனத்துக்கு நோயின்னே ஒண்ணு கிடையாது. பழங்கள சாப்பிடாதனால தான் நோய்கள் ஏற்படுதுன்னு சொன்னா யாருமே நம்புறதில்ல. நான் முதல் வீடியோல சொல்லியிருக்கிறேன். நான் சொல்றது நம்புற மாரி இருக்காது. அப்படின்னு தான் சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஆயிரக்கணக்கான வருஷம் மா மா ஆயிரக்கணக்கான வருஷம் மாறிடுச்சு. போயிருச்சு. அதாவது வந்து பழங்கள விட்டுட்டு செயற்கை தானிய உணவுகளுக்கு மாறி பல ஆயிரக்கணக்கான வருஷம் ஆயிருச்சு. அதனால வந்து நம்மளுக்கு வந்து அத நம்புற மாரி இருக்காது. அதை சொன்னா ஒருத்தருமே நம்புறதில்ல. அ அதாவது மனிதனுக்கு ஏற்படுற நோய் வந்து உண்ம. இது வந்து நோய் இல்லாமையெல்லாம் மனுஷனால இருக்க முடியாது. இதெல்லாம் வந்து இயற்கையா நோய் மனுஷனுக்கு வர்றது தான் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. ஆனா பழங்கள மட்டும் உணவா உட்கொண்டா மனுஷனுக்கு நோயே வராது. சிலர் வந்து வேர்த்தா உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. அ வேர்வ வந்து நம்மளுக்கு எதுக்கு வேர்வ சுரப்பிகள் இருக்குதுன்னா, வேர்த்து அப்படியே கொட கொடன்னு ஊத்துனா நோய் சரியாயிரு. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவரு வீட்ல ஃபேனே போட மாட்டாரு. வேர்த்து ஊத்துனா உடம்புக்கு நல்லது அப்படின்னு. வேர்த்து ஊத்துறது வந்து உடம்புக்கு நல்லதுன்னு கிடையாது. வேர்த்து ஊத்துறனால உடம்புல இருக்கிற வியாதி பூரா சரியாயிரும்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு வேர்வை சுரப்பி எதுக்கு இயற்கை குடுத்துருக்குதுன்னா, அதாவது ரொம்ப வெயில்ல நம்ம நடந்து போகும்போது, நம்ம உட நம்ம சதை பகுதிய வந்து சூரிய வெப்பத்திலருந்து பாதுகாக்கறக்கு வேர்வை சுரப்பிகள் வந்து வேர்வைய சுரந்து, நீர சுரந்து அந்த தோலுக்கு மேல அப்படியே நின்றுருக்கு. அது வந்து சூரிய ஒளி வந்து நம்ம தோலுக்குள்ள விடாது. அதுக்கு தான் வேர்வை சுரப்பி. வேர்வை சுரப்பி வந்து தொர தொர தொரன்னு ஊத்துறக்கு வேர்வை சுரப்பி வந்து இயற்கை குடுக்கல நம்மளுக்கு. எந்த விலங்குக்குமே அப்படி வேர்த்து ஊத்தாது. அ அப்படி வேர்க்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஆபத்து. இந்த டிஸ்கவரியில வந்து பேர் கில்ஸ் வந்து அதான் சொல்லுவாரு. ரொம்ப வேர்த்துனா நம்ம வந்து மரணத்துக்கு பக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம்னு அத சொல்லுவாரு அவரு. அந்த மாரி வந்து வேர்த்தா வந்து கெடுதல் தான். வேர்க்கிறது வந்து நம்ம உடம்புக்கு ஆபத்தான ஒரு விஷயம். ஆ வேர்வைங்கிறது அளவா தான் வரணும். வேர்க்கிறனால நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள்லாம் சரியாயிரும்னு சொல்லவே முடியாது. அப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, "நல்லா வேலை செஞ்சா நோய் வராது" அப்படின்னு. எந்த வேலையும் செய்யாம 100, 90, 92 வயசு இருந்த ஆளுகலாம் இருக்குது. 92 வயசு வரைக்கும் சும்மா வெறும் நடைப்பயிற்சி மட்டும். சும்மா எங்கேயாவது அப்படியே நடந்து போறது, வர்றது அவ்வளோதான். எந்த எக்ஸர்சைஸும் பண்ண மாட்டாங்க. பண்ணனதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அ விளையாடினதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாரி இருக்கிற ஆளுங்க அப்புறம் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. வேலை செஞ்சா மட்டும் நோய் வராது. நல்லா வேலை செஞ்சா நோய் வராது அப்படின்னெல்லாம் சொல்லவே முடியாது. எனக்கு தெரிஞ்சவரு ஒருத்தரு ரொம்ப நல்லா பயங்கரமா வேலை செய்வாரு. அ அவருக்கு நோய் வந்து இறந்துட்டாரு. ஒரு 60 வயசு கூட ஆகல. அதுக்குள்ளயுமே இறந்துட்டாரு. அந்த மாரியெல்லாம் வந்து வேலை செஞ்சா மட்டும் நோய் வரும், வராது அப்படின்னு சொல்ல முடியாது. அ அளவுக்கு அதிகமா வேலை செய்கிறது மனுஷனுக்கு கெடுதல் தான். நம்ம வந்து வேலை செய்யறதுக்காக படைக்கப்பட்ட உயிரினம் இல்ல. நம்ம வந்து பழங்கள சாப்பிட்டு வேற விலங்கு எப்படி அ அதோட உணவ இப்போ மாடு இருக்குன்னா, மாடு வந்து புல்ல மேய்ஞ்சுட்டு, கம்முனு இளைப்பாறிட்டு, அடுத்த நேரம் பசியானா அ ச மறுபடியும் போய் புல்ல மேய்ஞ்சுட்டு, தண்ணி குடிச்சிட்டு, அது வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குது. அதே மாரி நம்மளும் பழங்கள சாப்பிட்டு, தண்ணிய குடிச்சிட்டு, தண்ணி தேவைப்பட்டா குடிச்சிட்டு, அ இருக்கிற உயிரினம் தான் நம்மளுமே. நம்ம வந்து வேலை செஞ்சு பொழைக்கிற வாழ்க்கை நடத்துகிற உயிரினம்லாம் கிடையாது. அதையுமே சிலர் தப்பா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவிங்க நினைக்கிறது அது நல்லது, கரெக்டு அப்படின்னு அவிங்க நினச்சிக்கிறாங்க. அப்புறம் இந்த உறக்கம் வந்து மனுஷனுக்கு வந்து பழங்கள நிறைய சாப்பிட்டா உறக்கமே தேவையில்ல. அதாவது வந்து இந்த செயற்கையான உணவுகள உண்றனால தான் வந்து உடம்பு வெப்பமடைகிறதுனால தூக்கம் வருது. இப்ப மத்த விலங்குகள் பார்த்தீங்கன்னா, எதுவுமே தூங்கிட்டெல்லாம் இருக்காது. ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகாது. இளைப்பாறு ஒரு நாயே இருக்குன்னா, சரக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டா அது எந்திரிச்சிரும். அது வந்து ரொம்ப நம்மள மாரி கொரட்டை விட்டு தூங்குறது, ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துக்கு தட்டி எழுப்புற நிலைமைக்கு போகாது. சும்மா இளைப்பாறிட்டு இருக்கு. எல்லா உயிரினமும் பறவைகள் நைட்டு கூட்டுல போய் பார்த்தீங்கன்னா, வேட்டை அடிச்சு பார்த்தா முழிச்சுட்டு தான் இருக்கு. அது சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் அடுத்தது சூரியன் உதிக்கும் வரைக்கும் அதோட வேலை என்ன? இளைப்பாறுறது மட்டும் தான். ஆ தூங்கவெல்லாம் தூங்காது. ரொம்ப தூக்கத்துக்கு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகாது. சும்மா கண்ண மூடி அப்படியே கம்முனு இருக்கு. அவ்வளோதானே தவிர, நம்மள மாரி கொரட்டை விட்டு தூங்குறது. அது எதனாலனா,
ரொம்ப தூங்கினா எதிரி இப்போ நம்ம ஒரு ஆடு மாடு இருக்குன்னா அது ஆழ்ந்து உறங்கிட்டு இருந்ததுன்னா அதை அசைவ பிராணி வந்து அதை உண்ணும். அதுக்காக வந்து இயற்கை வந்து ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்காது. எதிரிக்கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு இப்போ ஒரு எதிரி விலங்கு வருது, ஒரு சிங்கம் வந்து ஆட்டை அடிக்கிறதுக்கு வருதுன்னா சரக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுன்னா ஆடு எந்திரிச்சு ஓடிடும். அதுக்கு தான் இயற்கை வந்து எதுக்குமே உறக்கத்தை கொடுக்காது. இப்போ ஒரு அசைவ பிராணி இருக்குன்னா அதுக்குமே ஆபத்து இருக்குது சைவ பிராணினால். ஒரு காட்டெருமை இருக்குது, ஒரு யானை இருக்குதுன்னா அசைவ பிராணி கண்டா இது வந்து அதை மிதிச்சு கொன்று, அடிச்சு கொன்று, குத்தி கொன்று, அதனால் வந்து அதுக்கும் அசைவ பிராணிக்கும் வந்து உறக்கம் இருக்காது. எல்லாமே வந்து ஒரு ஒரு விலங்குனால இன்னொரு விலங்கு கண்டிப்பாக ஆபத்து இருக்குது. இப்போ நம்மளால் இப்போ சிங்கம் புலினால் நம்மளுக்கு ஆபத்து இருக்குன்னா நம்மளாலையும் அந்த அசைவ பிராணிக்கு ஆபத்து இருக்குது. நம்ம ஏதோ ஒன்று அதை பண்ணிடுவோம், எது வேணாலும் பண்ணலாம், எதிர்த்து போராடுவோம். அந்த மாதிரி அதுகளுக்கும் ஆபத்து இருக்கிறனால எந்த விலங்குக்கும் உறக்கத்தை கொடுக்காது இயற்கை. ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகாது. எப்போ வேணாலும் ஆபத்து இருக்குது. எந்த உயிருக்குமே வந்து எந்நேரம் வேணாலும் ஆபத்து இருக்குது. அதனால் வந்து உறக்கம்னு ஒன்று கிடையவே கிடையாது. மற்ற உயிரினங்கள் வந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு எதுவுமே போகாது. நம்மளும் வந்து பழங்களெல்லாம் நிறைய சாப்பிட்டா உறக்கம் தேவையில்லை, தேவைப்படாது. அப்புறம் அப்புறம் ஒரு சிலர் சொல்கிறாங்க விலங்குகளுக்கும் நோய் ஏற்படும், ஹார்ட் அட்டாக்கு எல்லா நோய் ஏற்படும், நம்ம வந்து பார்க்குறதில்ல அப்படின்னு. இப்போ ஆடு மாடெல்லாம் நம்ம கூட தான் பழகிட்டு இருக்குது, நம்ம கூட தான் இருக்குது, அதுகளுக்கெல்லாம் எந்த மாரடைப்பு ஏற்படுறதில்ல, கே சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுறதில்ல. எந்த உயிரினத்துக்கு ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு வருது, சிறுநீரக செயலிழப்பு வருது, எந்த ஆடு மாட்டுக்கும் வர்றதில்ல, அசைவ பிராணிக்கு எதுக்குமே வர்றதில்ல. அதாவது வந்து நம்ம காட்டுக்குள்ளே போய் அசைவ பிராணி பார்க்க வேண்டியதில்லை, நம்ம கூட இருக்கிற நம்ம வளர்ப்பு பிராணியை பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு. நாய்க்கு எதுவும் வர்றதில்ல. நாயும் கூட நம்மளை ஒன்றி இருக்கனால ஒரு சில நோய்கள் வருது. அதுவும் வந்து அதோட உணவை சரியாக சாப்பிட்ருந்தா அதுக்கு நோய் வராது. ஆடு மாடெல்லாம் வந்து புல்லுகளை தவிர எதையுமே உணவாக உண்றதில்ல. அதனால் வந்து அதுக்கு எந்த மாரடைப்பும் எதுவுமே வர்றதில்ல. அப்படியெல்லாம் வர்ற மாதிரி இருந்தால் அதுக்கு அத்தனை ஆஸ்பத்திரி வச்சு குளுக்கோஸ் இறக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி எந்த விலங்குக்கும் வர்றதெல்லாம் வந்து கிடையாது. அதை ஒரு சிலர் எல்லா விலங்குக்கும் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் எதுக்குமே வர்றதில்லை.